ஒரு ஒரு நிகழ்ச்சியான மேடையாக தான் நான் பார்க்கக்கூடியது இருக்கு. இந்த வெற்றி விழா என் குடும்பத்திற்கான ஒரு மிகச்சிறந்த விருதான ஆஸ்கார் விருது பெற்றது போல என் குடும்பத்திற்கு ஒட்டுமொத்த விருதாகவே நான் கருத தோணுகிறது. இதற்கு அப்புறம் எத்தனை விருதுகள் மாறி பெறுவோம், ஒரு குடும்பமாக வெற்றியடைந்ததாக நிகழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவிற்கு, அதாவது இந்த வெற்றியினுடைய மாபெரும் வெற்றிக்கு உழைத்த எனது சொந்த ஊருக்கும் புளியங்குளத்திற்கும் புளியங்குளத்தினுடைய மக்களுக்கும் அதே போல் சுற்றியுள்ள அத்தனை கொங்கராகர்ச்சியூர் மற்றும் இந்த படத்திற்காக உழைத்த அத்தனை நண்பர்களுக்கும், ஃபார்மர்ஸ் ப்ரொடக்ஷன், அப்புறம் அதே போல் ரெட் ஜெயின்ஸ், ஹாட் ஸ்டார், இப்படியாக டெக்னீஷியன், ஆல் நம்மளுடைய டைரக்டர்ஸ் அண்டு எடிட்டர்ஸ், கேமராமேனான அத்தனை பேருக்கும் எங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒட்டுமொத்த நன்றியையும் அன்பையும் இந்த மேடையில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் நன்றி. வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழ் சினிமாவில் ஒரு மாற்று சினிமாவிற்கான பாதையை அமைத்த பெருமை மிகு மாரி செல்வராஜ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரியான படங்களுக்கும் சிறிய படங்களுக்கும் நல்ல படங்களுக்கும் பெரிய உற்சாகம் கொடுத்து அதற்கு தோள் கொடுத்த டிஸ்னி ஹாட் ஸ்டார், ஃபார்மர்ஸ் ஸ்டுடியோ, அதை வெளியிட்ட ரெட் ஜெயின் நிறுவனம், இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல படங்கள் வருவதற்கு பெரிய ஊக்கம் கொடுத்துருக்காங்க, நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு எல்லா வெகுஜன மக்களும் பார்த்து இந்த படத்தை பார்க்காம விட்டுட்டா ஒரு பெரிய தப்பாயிடுமோன்ற அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டு போச்சு. பார்க்காதவங்களே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. நானும் ஒரு தயாரிப்பாளராக பல படங்கள் தயாரித்துள்ளேன், சில படங்கள்லையும் நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் நடித்ததுக்கு அப்புறம் தான் என்னையே நிறைய பேருக்கு ஒரு நடிகனாகவும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதற்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை மாரி செல்வராஜுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நடித்த ராகுல், பொன்வேல், கலை, திவ்யா, நிக்கிலா, ஜானகி அம்மா, பத்மன், அப்புறம் புளியங்குளம் ஊர் மக்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் பாராட்டுகளும். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் தான் பார்த்தேன், யாரையுமே மறக்காம கூப்பிட்டு அவங்கள கௌரவப்படுத்தி இந்த மேடையில் அவங்கள அலங்காரப்படுத்தின அந்த ஒரு பண்பு. மாரி செல்வராஜ் ஒரு நல்ல மனிதர். மேலும் பல வெற்றிகளை அவர் தொட வேண்டும் என்று இந்த நேரத்தில் இறைவனை பார்த்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.